ஓம் எனும் ஆன்மீகம் சேனல் மூலமாக ஆன்மீக கதைகளை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் சொல்ல இன்று முதல் துவக்குகிறேன். முதலில் திருநின்றவூர் பெருமாளை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். திருநின்றவூர் என்ற ஊரில் ஒருவர் இருக்கிறார். அவர் காலையில் எழுந்தவுடன் பெற்ற தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடித்துவிட்டுத்தான் இறைவனை வணங்குவார். அவர் ஏன் தாய் தந்தையருக்கு செய்கிறாங்கன்னா, அவருடைய தாய் தந்தையர் 2 பேருமே 2 கண்ணு தெரியாதவங்க. அதனால் அவர் தாய் தந்தையருக்கு அவர் பணிவிடைகளை செய்து அவங்க குளிப்பாட்டி சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கடவுளை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு செய்கையை வச்சிருக்கார். இதை மேலிருந்து பார்க்கிறார் திருநின்றவூர் பெருமாள். பெருமாள் திருநின்றவூருக்கு வருவதற்கு முன்னால் விஷ்ணுவாக மகாவிஷ்ணுவாக கைலாயத்தில் இருந்து கொண்டு பார்க்கிறார். அங்கிருந்து பார்த்தபோது இவருடைய பக்தியை இவர் உண்மையிலேயே ஒரு தாய் தந்தையர் மேலே அன்பாக இருக்காரா, அல்லது இவர் எப்படி செய்கிறார், இவரை நம்ம இன்னைக்கு சோதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த அவருடைய வீட்டுக்கு இல்லத்துக்கு போகிறார். போய் வாசலில் நின்று நான் பெருமாள் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். முதல் முறை அவர் தாய் தந்தையருக்கு காலங்காலத்தால் பணிவிடைகளை செய்து கொண்டு இருக்கார். முதல் முறை சொல்கிறார், 2ஆம் முறை சொல்கிறார். 3ஆம் முறை ஒரு கல் எடுத்து அவர் உள்ளேருந்து எடுத்துன்னு வந்து வாசலில் போட்டுட்டு, இது மேலே நீங்கள் ஏறி நில்லுங்க, நான் என்னை பெற்ற தாய் தந்தையர்களுக்கு பணிவிடைகளை செய்துவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் தாய் தந்தையருக்கு அத்தனை விதமான பணிவிடைகளையும் செஞ்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து வந்து பார்த்தா அந்த இடத்துல பெருமாள் நின்றுப்பார். ஐயனே பெருமாளே, எனக்காக நீங்கள் காத்திருந்தீங்களே, நான் எனக்கு இவ்வளோ பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கேன், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னது கூட நான் கவனிக்காமல் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு நான் சேவை செய்ய போயிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்கிறார். அதுக்கு நாராயணன் சொல்கிறார், மகாவிஷ்ணு, நான் உன்னுடைய பக்தி தாய் தந்தையர் மேலே வச்சிருக்கிற பக்தி உண்மையானதாங்கிறத பரிசோதிக்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நேரில் பார்த்தபோது தான் தெரிஞ்சுட்டேன் உன்னுடைய பெற்ற தாய் தந்தையர் மேலே வைக்கக்கூடிய பக்தி உண்மையானதுங்கிறத தெரிஞ்சுட்டேன். அதுக்காக 1 மணி நேரம் இல்லை, நாள் முழுக்க நான் நிற்க தயார்னு சொல்லி அவர் அந்த இடத்துலையே பெருமாள் மகாவிஷ்ணு சிலையாகிறார். அவர் தான் திருநின்றவூர் பெருமாளாக மாறுறார்.